அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணதுபடி, ஹவ் டூ ட்ரேட் எப்படி இந்த லெவல வச்சுட்டு நம்ம மேனுவலா ட்ரேட் பண்றது? அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு ஒரு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் இதுல நம்மளுக்கு புரியும். ஓகேங்களா? சரி. இப்ப டெய்லி நம்ம வீடியோ போடுறோம், லெவல் டிஸ்கஸ் பண்றோம். மார்க்கெட் இப்படி சக்சஸ் ஆச்சு, அப்படி ஆச்சு இதெல்லாம் சொல்றோம். ரைட்டு. அப்போ இத ஆட்டோ ட்ரேடிங்ல பண்றதுக்கு 2 ரீசன் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஆட்டோ ட்ரேடிங்ல என்ன சொன்னோம்? இவ சப்போஸ் வந்துட்டு ஒரு எமோஷனல் கண்ட்ரோலுக்காக தான் நம்ம அந்த ஆட்டோ ட்ரேடிங் போடுறோம். அதுவும் இல்லாம அதோட சக்சஸ் ரேஷியோங்கிறது இப்ப சப்போஸ் வந்துட்டு ஒரு கேண்டில் வந்தா, எக்ஸாக்ட்டா எந்த விதமான எமோஷன் இல்லாம என்ன நம்ம கண்டிஷன்ஸ் என்ன நம்ம புரோகிராம் பண்ணியிருக்கோமோ, அதுக்கு மட்டும் தான் ரியாக்ட் பண்ணும். நம்ம ஐடியா என்னவோ அதுக்கு தான் ரியாக்ட் பண்ணும். எது? அல்கோ ட்ரேடிங், அந்த ஆட்டோ ட்ரேடிங். நம்ம பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, ட்ரேட் பண்ணும்போது எக்ஸாம்பிள் இங்க ஒரு லெவல் சொல்லியிருக்கிறோம். 25,240ல செல்ஃப்ல சொல்லியிருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கேண்டில் போயிட்டு 25,240ல ரீச் பண்ணுது. ரீச் பண்ண உடனே நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு யோசிப்போம். என்ன யோசிப்போம்? இதுக்கு மேல போயிருமா? இல்ல இதுக்கு கீழ போயிருமா? அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். கரெக்ட்டா? அப்ப அந்த இடத்துல எடுக்கிறதுக்கு பயப்படுவோம். அப்போ 25,240 டார்கெட் 15 பாயிண்ட் தான். ஒரு 10 பாயிண்ட் இறங்கிரும். 25,230 எடுத்துருக்கலாமோ? அப்படின்னு நம்மளுக்கு ஒரு யோசனை வரும். அப்ப போய் என்டர் ஆகும். அப்ப மார்க்கெட் என்ன ஆகும்? 25,227 சப்போர்ட் எடுத்துட்டு, 25,240யும் பிரேக் பண்ணி மேல போயிரும். இது மேல போய் எங்க போயிரும் தெரியுங்களா? 25,280 தாண்டி போயிரும். இந்த பையோவுக்கு போயிரும். அப்போ இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? அதுக்காக எல்லா நேரமும் டார்கெட் அடிச்சுட்டு நம்ம 20 பாயிண்ட் எடுக்க முடியும்னு நான் சொல்ல வரல. ஸ்டாப் லாஸ் அடிக்கும் இல்லைன்னு சொல்லல. பட் நம்ம அந்த மாரி இடத்துல எப்படி இத மேனேஜ் பண்றது? அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க ஒரு புரோக்கிங் அக்கவுண்ட்ட லாகின் பண்ணும்போது என்ன சொல்றான்? 10 அவுட் ஆஃப் 9 அதாவது 10 பேர் ட்ரேட் பண்ணா 9 பேர் ஆப்ஷன் ட்ரேடிங் லாஸ் பண்றாங்கன்னு தான் சொல்றான். கரெக்ட்டா? அப்போ அந்த லாஸஸ் எப்படி அவாய்ட் பண்றது? ஃபர்ஸ்ட்டு என்னோட பாயிண்ட்ஸ் வந்துட்டு, அந்த லாஸஸ் எப்படி அவாய்ட் பண்றது? இப்ப நெறைய லாஸ் வந்து நாங்கலாம் இப்ப ட்ரேட் பண்ணும்போது ஏகப்பட்ட லாஸ்லாம் ஆயிருக்குது. இத புடிக்கலாம், அத புடிக்கலாம். ஏகப்பட்ட ட்ரேட் வந்துட்டு இந்த ஆவரேஜ் பண்றது, இது எல்லாமே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் யோசிச்சோம். இந்த ஆவரேஜ் பண்றதுல பெரிய முட்டாள்தனம். என்னைய பொறுத்தவரைக்கும் லெவல் மீட் ஆகுதா? செல்ஃப்ல ஸ்டேபிள் ஆகுது. 27,240ல எடுக்கிறோம். 40னா 40ல எடுக்க முடியாது. அந்த கேண்டில் க்ளோஸ் வைக்கும்போது 30ல கூட க்ளோஸ் வைக்கலாம். 28ல கூட க்ளோஸ் வைக்கலாம். 28ல க்ளோஸ் வச்சு நம்ம டார்கெட்டே அடிச்சிருச்சுன்னு க்ளோஸ் பண்ணிட்டு போயிரணும். அந்த இடத்துல ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஒரு கரெக்ட்டான ட்ரேடு ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு கிடைச்சு 20 பாயிண்ட் எடுத்துட்டாலே, நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு நல்ல ப்ராஃபிட்லயே நம்ம ட்ரேடு போய்க்கிட்டு இருக்கும். சரிதானே? சரி. இப்போ இந்த நேத்து குடுத்த லெவல வச்சு நம்ம ஒரு ஒரு சார்ட் அதாவது கேண்டில்ஸ் இல்லாம நம்மளே வந்து மேனுவலா நம்ம எப்படி பண்ணணுங்கிறத நம்ம சொல்லிருவோம். ஓகேங்களா? ஒண்ணு நீங்க புரோக்கிங் ஆப்ல இருக்கிற சார்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் 1. இல்ல ட்ரேடிங் சார்ட்டையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது சௌரியமோ அத நீங்க ஓப்பன் பண்ணிக்கணும். பட் வந்துட்டு இந்த லெவல்ஸ் எல்லாமே நீங்க டிரா பண்ணணும். கரெக்ட்டுங்களா? ஒவ்வொன்லயும் ஒவ்வொரு மாரி இருக்கும். அந்த டிராயிங் டூல்ஸ் மட்டும் எதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி. இப்ப எப்பவுமே நம்ம செல்வ்ல அப்புறம் ரெட்ல குடுத்திருப்போம். பை அபோவ் கூட கிரீன்ல குடுத்திருப்போம். நம்ம அதே இத இங்கேயும் ஃபாலோ பண்ண போறோம். அதுல எல்லாம் மாற்று கருத்து இல்ல. சரி. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, எப்படி இந்த ட்ரெண்ட கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி. முதல்ல இந்த லெவல் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் இந்த செல் பிலோ 1, 2, 3, 4 இருக்கும். டார்கெட்ட விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இந்த 4 செல் பிலோவ மார்க் பண்ணணும். சார்ட்ல நம்ம டிரா பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த பையபோலே 4 இருக்கும். இந்த 4யும் முதல்ல டிரா பண்ணாலே ஒரு ஐடியா கிடைக்கும். இப்ப பாருங்க, நானு இந்த 4க்கும், இந்த 4க்கும் நான் லைன் டிரா பண்றேன். சரி. இப்போ இதையே பூரா பையப்ப வச்சுக்கலாம். கிரீன்ல வச்சிடலாம். கிரீன் நம்ம எது பை 27,190 சொல்லியிருக்கோம். சரி. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கோம்? 25,080 சொல்லியிருக்கோம்.
அதையும் நம்ம இங்க போட்டுறலாம். சரி. அப்புறம் என்ன சொல்லியிருக்கோம்? 25,300 சொல்லியிருக்கோம். சரி. அதையும் வரைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் 25,410 சொல்லியிருக்கோம். அதையும் வரைஞ்சுட்டேன். சரிங்களா? இப்ப இந்த 4மே பையபோ. இந்த 4 லெவலுமே பையபோ. அப்ப செல்வ்ல இதுக்குள்ள தான் இருக்கும். அதையும் வரைஞ்சிருவோம். 25,240 செல்வ்ல சொல்லியிருக்கோம். அது ரெட்ல மாத்திடலாம். 25,240ல சொல்லியிருக்கிறோம். இப்ப ட்ரேடிங்கா இருந்ததுன்னா, இங்க பாருங்க. இங்க இருக்கும். இங்க வந்துட்டு அந்த டிராயிங் டூல் இருக்கும். வரைஞ்சுக்கலாம். மத்த இதுல நீங்க செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து 25,350 சொல்லியிருக்கோம். அதையும் நான் மார்க் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அப்புறம் 25,130 சொல்லியிருக்கோம். அதையும் நான் போட்டேன். அதுக்கப்புறம் இங்க இருக்குது 25,020 சொல்லியிருக்கிறேன். 4 சினாரியும் நான் செக் பண்ணிடல இன்னைக்கு. 4மே நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? சரி. ஓகே. இது இப்போதைக்கு இங்க உள்ள இருக்கட்டும். நம்ம ஏன்னா டிஸ்டர்ப் ஆகும். அதுக்காக தான். 25,190. சரி. ஓகே. இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண லெவல். இதுக்கு வேணா நம்பர் வேணா குடுத்துடலாம். அப்பதான் இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரியும். இது 4 நம்பர் சொல்லியிருந்தோமா? 4னே குடுத்துடலாம். ஓகே. இது 25,350 2350 செல்வல 2ஆம் நம்பர் சொல்லியிருந்தோம். செல்வல உள்ள 2ஆம் நம்பர் இது. 2 அதாவது செகண்ட் இது. 25,300 இது 3. ஓகேவா? அதுக்கு அடுத்தது 25,240 இதான் 1. அடுத்தது 25,190 இதுதான் 1. அப்புறம் 25,130 இது 3. அப்புறம் 25,080 இது வந்துட்டு 2. போட்டோமா? 25,020 4. சரி. இப்போ இருபத்தி ஐயாயிரத்தி முந்நூறு இங்கே போட்டுருலாம். அது என்ன ஆகுதுன்னா, இந்த லெவல் ட்ரா பண்ணுறதுல சார்ட் மறைச்சிட்டு எனக்கு ஒரே நிமிஷம். சரி. லெவல் வரைஞ்சாச்சு. ஓகேவா? சரி. இப்போ மார்க்கெட்டு ஃபஸ்ட்டு நோட் பண்ண வேண்டியது ஸ்பாட் உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஃபர்ஸ்ட்டே தெரிஞ்சிரும். பட் ஃபியூச்சர் தெரியாது. எப்ப தெரியும்? 9:15க்கு தான் தெரியும். கரெக்ட்டா? 9:15க்கு தெரிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட்டு கேண்டில் எங்க ஓப்பன் ஆகுதுங்கிறத வாட்ச் பண்ணணும். சரியா? ஒரு கேண்டில் இப்போ 9:15க்கு ஓப்பன் ஆகுதுன்னா 9:16க்கு ஒருக்க சார்ட்ட ரிஃப்ரெஷ் பண்ணிருங்க. ஏன்னா, சம்டைம்ஸ் வந்துட்டு அந்த ஓப்பன் பிரைஸ் வந்து எக்ஸாக்ட்டா தப்பா கூட தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? சரி. இப்போ மார்க்கெட்டு இன்னைக்கு ஒரு இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 27,170 க்ளோஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ சரி. இங்க ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கலாம்.
சரிங்களா? இங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் எங்க ஆகுதுன்னா 25,152ல ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கலாம். அப்போ 25,152ல ஓப்பன் ஆச்சுன்னா, உங்களுக்கு 2 சினாரியோ இதுல தெரியுது. என்ன தெரியுது? 25,190க்கு மேல தான் பை அப்போ 25,130க்கு கீழ செல் பிலோ அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, 25,190க்கு மேல ஒண்ணு இந்த கேண்டில் எப்படி க்ளோஸ் வைக்கணும் அப்படின்னா, அடுத்த கேண்டில் இப்படி போய் இங்க க்ளோஸ் வைக்கணும். அவ்வளோதான். இப்படி க்ளோஸ் வச்சாலே போதும். ஓகேங்களா? இப்ப இந்த கேண்டில் இப்படி போய் இப்படி க்ளோஸ் வச்சிருச்சுன்னு சொன்னா, 27,190 பை அபோவ் ஆக்டிவேட் ஆகுது. இங்க ஓப்பன் ஆன உடனே இங்க சும்மா டச் வச்சுட்டு வந்தா நீங்க எடுத்துறக்கூடாது. எக்ஸாம்பிள் எக்ஸாக்ட்டா ஒரு கேண்டில் போய் டச் மட்டும் வைக்கும். எப்படின்னா, டச் மட்டும் 27,190க்கு மேல க்ளோஸ் வைக்காம, 27,189, 80 அந்த மாரி டச் வச்சுட்டு, மறுபடியும் கீழயே க்ளோஸ் ஆயிரும். நம்மளுக்கு தேவை அந்த கேண்டில் இங்க சைட்ல வச்சீங்கன்னா, மேல க்ளோஸ் இருக்கணும். அப்படின்னா தான் அது பை அபோவ் ஸ்டேபிள் ஆயிருக்குன்னு அர்த்தம். சரி. இப்ப 25,190 ஸ்டேபிள் ஆயிருச்சு. ஓகேவா? அடுத்த கேண்டில் ஓப்பனிங்ல என்ட்ரி எடுத்துக்கலாம். அது ஒண்ணும் இஷ்யூ இல்ல. அடுத்த கேண்டில் இப்ப இப்படி ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்க க்ளோஸ் ஆனதுனால மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இப்படி ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? நம்மளுக்கு இந்த டிராயிங்லாம் வராது. ஏதோ முடிஞ்ச வரைக்கும் நான் இதுலருந்து எடுத்து போறேன். இப்படி ஓப்பன் ஆகுதுன்னா, நீங்க இங்க எடுத்துக்கலாம். இங்கே ஓப்பன் ஆகலாம். இங்க இப்படி கூட ஓப்பன் ஆகலாம்னு வச்சுக்கோங்க. இப்படி கூட ஓப்பன் ஆயிருக்கலாம். இப்படி கூட ஓப்பன் ஆச்சுனாலும் இங்க எடுத்துக்கலாம் நீங்க ட்ரேட். அப்ப 27,190 டார்கெட் என்ன? 25,209 கரெக்ட்டா? அப்ப 209 இங்க நம்ம வந்துட்டு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும். அப்ப இங்க வந்துட்டு நம்ம எக்ஸிட் குடுக்குற மாரி நம்ம குடுத்துட்டு வெளியில போய்க்கலாம். இது நம்பர் 1. அதுக்கப்புறம் செகண்ட் டார்கெட் எங்க சொல்லியிருக்கோம்னா 25,262 சொல்லியிருக்கிறோம். கரெக்ட்டா? அப்ப 25,262ன்னா இதுக்கு மேல இருக்குது. 25,262க்கு இதுக்கு மேல இங்க இருக்குது. இந்த இடத்துல வரைக்கும் நம்ம டார்கெட் போகும்னு சொல்லியிருக்கிறோம். இப்படித்தான் இந்த ட்ரேட நம்ம எடுக்கணும். ஒரே நிமிஷம். சரிங்களா? இப்படி ட்ரேட் எடுக்கலாம். சரி. இப்போ என்ன டார்கெட் சொன்னோம்? 25,262 ஸோ 25,262க்கு இங்க இந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்கலாம். கேண்டில் வந்துட்டு டக்குன்னு போய் டார்கெட் அடிச்சிருச்சு. இங்கே போயிட்டு இங்கே போய் டார்கெட் அடிச்சு இப்படி க்ளோஸ் வச்சிருச்சு. அப்போ இங்கே நம்ம 20 பாயிண்ட் அடிச்சிருக்கோம். இங்கே டார்கெட் வெளியில் போயிருக்கலாம். சரி. அடுத்த என்ட்ரி எப்படி எடுக்கிறதுன்னா, இப்போ இந்த 2 கேப் இருக்கு இல்லையா? இந்த 25,262னா இந்த டார்கெட்டுக்கும் அடுத்த என்ட்ரிக்கும் ஒரு கேப் இருக்கு இல்லையா? அதெல்லாம் நோ ட்ரேட் ஜோன். இப்போ டார்கெட் ரீச் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த டார்கெட் ரீச் ஆயிருச்சு 25,264. வாட் இஸ் த நெக்ஸ்ட்? என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் ஒன்றும் பண்ண வேண்டாம். ஏன்னா டார்கெட் ரீச் ஆயிட்டதுனால இந்த 25,240ல இருந்து 25,300 வரைக்கும் உள்ள லெவல் இருக்கு இல்லைங்களா? அது நோ ட்ரேட் ஜோனுக்கு போயிரும். 25,000 ஏன்னா அடுத்த என்ட்ரி உங்களுக்கு எங்க இருக்கு? 260ல இருக்குன்னா இங்கேருந்து 30 பாயிண்ட்டுக்கு மேல ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சா அடுத்த பை அப்போ ஸ்டேபிள் ஆகும். எங்க இங்க வந்துட்டு இப்படியே போச்சுன்னா இங்க 300க்கு மேல வந்தா ஒரு கேண்டில் மறுபடியும் ஒரு கேண்டில் இப்படி போயிட்டு இங்க ஸ்டேபிள் ஆச்சுன்னா நீங்க அகைன் பை எடுக்கலாம். அதுக்கு 2D டார்கெட் நம்ம ஷேர் பண்ணிருப்போம் இல்லையா? அந்த 3 டார்கெட் இருக்கும். அதையே நீங்க மேட்ச் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்ப கீழ வருதுன்னு வச்சுக்கோங்களேன். எந்த இடத்துல கீழ எடுக்கலாம்னு இப்ப 350 வந்த உடனே எடுக்கலாமா? அப்படின்னு கேட்டா 350 இப்படி டச் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப அடுத்த கேண்டில் வந்துட்டு இப்படியே போயிட்டே இருக்கு. எக்ஸாக்ட்டா டச் பண்ண உடனே நம்ம இந்த 350 செல் பிலோ தானே ட்ரேட் எடுக்கலாமா? எடுக்கக்கூடாது. இந்த கேண்டில் ஃபர்ஸ்ட் வர கேண்டில் எங்க க்ளோஸ் வைக்குது? அதாவது இத டச் அதாவது எங்க க்ளோஸ் வைக்குதுன்னு பாருங்க. இப்ப
இப்போ இந்த இடத்துல க்ளோஸ் வைக்குதுன்னா நெக்ஸ்ட் கேண்டில் என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும். இப்போ இப்படியே எடுத்துடக்கூடாது. ஏன்னா அடுத்த கேண்டில் மேலேயும் போல கீழேயும் வரலாம். அப்போ அடுத்த கேண்டில் ஒன்று என்ன சீனரியா இருக்குது, ஒன்று இப்படி மேலே போய் மேலே க்ளோஸ் வைக்கலாம். இல்ல அப்படின்னா, இப்படி போய் க்ளோஸ் வச்சதுன்னா, நம்மளுக்கு இங்க டார்கெட் இருக்கும். ஒரு டார்கெட் இருக்கும். அதுக்கப்புறம் நோ ட்ரேட் ஜோன்ல தான் இருக்கும். 350 410 அடுத்த பை எப்போ? அதுக்கு நான் 410 எக்ஸாம்பிள் பார்த்துக்கங்க. இந்த 3வது என்ட்ரி கிடைச்சிருச்சு. 3வது என்ட்ரி கிடைச்சு, இந்த 350 கீழ செல்ஃப்ல சொல்றோம். அப்ப 410க்கு மேல ஒரு பை எப்போ சொல்லியிருக்கோம். ஒண்ணு அத நோக்கி போகுதா? இப்ப 25,300 டார்கெட் குடுத்துருக்கோம்ல. இங்க இருக்கு பாருங்க. 25,372 வரைக்கும் போகும். சரிதானே? 25,372 இங்கே டார்கெட் அடிச்சுட்டு, அதுக்கு மேல போகுதா? அதுக்கப்புறம் இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்த கேண்டில் இப்படி வருது. எப்படி வருதுன்னா, இப்படி வந்து இப்படி க்ளோஸ் வைக்குது. கேண்டில்ல நான் ஒரு இதுக்காகத்தான் வரைகிறோம். ஓகேங்களா? ரெட் குடுத்துடலாம். இந்த மாரி ஒரு கேண்டில் க்ளோஸ் வைக்குது. ரெட் கலர் முக்கியம் இல்ல. க்ளோஸ் எங்க வைக்கிறதுங்கிறது முக்கியம். இப்ப கீழ க்ளோஸ் இங்க வச்சிருச்சுன்னு சொன்னா, இப்ப செல் ஆக்டிவேட் ஆகுது. சரிங்களா? செல் ஆக்டிவேட் ஆச்சுன்னு சொன்னா, அதோட டார்கெட் ரீச் பண்ணும். இப்படித்தான் நம்ம ஒவ்வொரு லெவல்லயும் ட்ரேட் எடுக்கணும். மார்க்கெட் ஃபர்ஸ்ட்டு எங்க ஓப்பன் ஆகுதுங்கிறத பார்க்கணும். என் 4 ஜோனுக்குள்ள தான் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு எந்த ஜோனுக்கு இடையில ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். இப்ப எக்ஸாம்பிள் கீழ இருந்து வந்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீம் கேப் டவுனா இருந்தா கூட, பை அபோவ் 2க்கும் 4க்கும் இடையில ஓப்பன் ஆகுதா? அப்படிங்கிறத செக் பண்ணணும். பை அபோவ் 2க்கும் 4க்கு இடையில, அதாவது பை அபோவ் 2 செல்ஃப்ல 4க்கு இடையில ஓப்பன் ஆகுதா? அப்படிங்கிறத செக் பண்ணணும். அதுக்கப்புறம் பை அபோவ் 1க்கும் பை அபோவ் 3க்கு இடையில ஓப்பன் ஆகுதா? அப்படிங்கிறத செக் பண்ணணும். அதுக்கப்புறம் பை அபோவ் 1க்கும் ஒரே நிமிஷம். பை அபோவ் 1க்கும் செல்ஃப்ல 1க்கு இடையில ஸ்டேபிள் ஆகுதான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் செல்ஃப்ல 1க்கும் பை அபோவ் 3க்கு இப்படி இந்த கேப்ல எங்க ஓப்பன் ஆகுங்கிறது நம்ம செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு இந்த லெவல் கிடையாது. இத அடிச்சிடணும். எந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகுறத பார்க்கணும். எதுக்கு இடையில ஓப்பன் ஆகுது. இந்த மாரி நீங்க போட்டு வச்சிரணும். பை அபோவ் 1, பை அபோவ் 2. அப்ப எதுக்கு இடையில ஓப்பன் ஆகி எங்க டிராவல் பண்ணுங்கிறத பாருங்க ஃபர்ஸ்ட்டு. மேல் நோக்கி டிராவல் பண்ணதுன்னா ரெசிஸ்டன்ஸ். அப்ப ரெசிஸ்டன்ஸ் லைன டச் பண்ணணும். ரெசிஸ்டன்ஸ் லைன டச் பண்ணணும். சரிங்களா? டச் பண்ணணும். அப்படி டச் பண்ண முடியலன்னா பக்கத்துல போயிட்டு ரிட்டர்ன் ஆயிரணும். ரிட்டர்ன் ஆயி க்ளோஸ் வைக்கணும். அந்த குறிப்பிட்ட பர்ட்டிகுலர் லெவல்ல க்ளோஸ் வைக்கணும். ஆட்டோ ட்ரேடிங் இருந்ததுன்னா, இந்த மாரி சமயத்துல அது மேல போயிட்டு கீழ க்ளோஸ் வச்சா மட்டும் தான் எடுக்கும். இல்லைன்னா எடுக்காது. அதுக்கு நீங்க எக்ஸாம்பிள் நானு இன்னைக்கு நடந்த சினாரியோவ நான் காமிக்கிறேன். இது ஒரு ஒரு பேசிக்காக தான் இத நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? அப்போ எந்த 2க்கு இடையில ஒரு பை அபோவ் ஒரு செல்ஃப்ல எல்லா லெவல்லயுமே நான் குடுத்துருப்போம். 4 பை அபோவ் 4 செல்ஃப்ல குடுத்ததுனால, 1 கீழ இருக்கும், 1 மேல இருக்கும். இப்ப 4வது பை அபோவ் மேல இருக்கும், 4வது செல்ஃப்ல கீழ இருக்கும். இதுக்கு இடையில தான் ஓப்பன் ஆக போகுது. கரெக்ட்டா? அப்ப எந்த 2க்கு இடையில ஓப்பன் ஆகுது? 4வது பை அபோவ்க்கும் 4வது செல் ப்ளோவுக்கு இடையில தான் எல்லா லெவலுமே இருக்குது. பை 3 அங்க தான் இருக்கு. பை 2 அங்க தான் இருக்கு. பை 1 அங்க தான் இருக்கு. செல் 1, செல் 2, செல் 3 எல்லாமே இதுக்கு இடப்பட்ட தூரத்துல தான் இருக்குது. அப்ப எந்த 2க்கு இடையில மார்க்கெட் ஓப்பன் ஆகுங்கிறத பார்த்துட்டு, ஒன்ஸ் அந்த லெவல ரீச் பண்ண உடனே, ஏதாவது ஒரு லெவல ஏதோ ஒரு பக்கம் டச் பண்ணும். டச் பண்ண உடனே எந்த பக்கம் க்ளோஸ் வைக்குதுங்கிறத செக் பண்ணணும். இன்னைக்கு சினாரியோ நான் உங்களுக்கு லைவா காமிக்கிறேன். ஓகேங்களா? சரி. இப்போ இதையும் அழிச்சிடலாம். புரிஞ்சது இல்லைங்களா? வீடியோ மறுபடியும் போட்டு பார்த்துக்கங்க. ஒரு ஐடியா கிடைக்கும். டவுட்னா நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல கேளுங்க. இல்ல இத நான் அழிச்சிடுறேன். இந்த லெவல் அழிச்சா தான் அடுத்து நம்மளுக்கு அந்த இது இன்னைக்கு லெவல் எப்படி ரியாக்ட் ஆச்சுன்னு நான் சொல்ல முடியும். பட் இந்த பை அபோவ் செல் பிலோ ஆட்டோ ட்ரேடிங்ல அதுவே எடுத்துக்கும், அதுவே போட்டுக்கும். சரி. இதையும் அழிச்சிடலாம். அழைச்சிட்டோம்னா அடுத்து இன்னைக்கு லைவ் நம்ம இன்னைக்கு எப்படி போச்சுங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். ஓகே. இப்போ
நம்ம இன்னைக்கு காலையில என்ன சொல்லியிருந்தோம்னா, 25,270 தான் நம்ம செல்ஃப்ல சொல்லியிருந்தோம். அப்போ 25,270 இங்க நீங்க மார்க் பண்ணுவீங்க. அப்போ ஓப்பன் வந்துட்டு நேத்தைக்கு லெவல் இதில அழைச்சிட்டோம் இல்லையா? இருங்க வீடியோல செக் பண்றேன். நேத்தைக்கு லெவல் வந்துட்டு ஒரே நிமிஷம். நேத்தி 915 மார்க். ஓகே. அப்போ 25,270 கீழ நம்ம செல்ஃப்ல சொல்றோம். நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, இப்ப எக்ஸாம்பிள் இங்க ஒரு லெவல் மார்க் பண்ணுவோமா? 25,270 70க்கு கீழ செல்ஃப்ல சொல்லியிருக்கோம். அப்ப இது ரெட்ல கூட மார்க் பண்ணிக்கலாம். சரி. அதுக்கப்புறம் அம் 25,203க்கு மேல பை அபோவ் சொல்லியிருக்கோம். அதையும் வேணா கிரீன்ல மார்க் பண்ணிடலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக. டார்கெட் நான் மார்க் பண்ணல. இதுக்கு இடையில மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆச்சு. அப்ப சினாரியோ என்ன? 25,203ங்கிறது 1. ஓகேங்களா? 25,203ங்கிறது பை அபோவ் 1. 25,270ங்கிறது செல் பிலோ 1. அப்ப இந்த 1க்கும் இந்த 1க்கும் இடையில ஓப்பன் ஆயிருக்குது. ஃபர்ஸ்ட் கேண்டில் எங்க ஓப்பன் ஆச்சு? 25,270 இங்க பாருங்க. இந்த ஓப்பன்ல பாருங்க தெரியும். 25,260ல ஓப்பன் ஆகி 275 வரைக்கும் போயிட்டு 275 வரைக்கும் போயிட்டு க்ளோஸ் வந்துட்டு 25,252ல வச்சிருச்சு. அப்ப நம்ம லெவல் 25,270 மீட் ஆயிருச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது எங்க டார்கெட் இருக்குங்கிறத பார்க்கணும். அப்ப டார்கெட் பார்த்தீங்கன்னா, இது பக்கத்துல இருந்தது ஆக்சுவலா இன்னைக்கு. ஆனா டார்கெட் அடிச்சிருக்கோம். 25,200 அந்த 70க்கு வந்து டார்கெட் 239 குடுத்திருந்தோம். அப்போ 39ங்கிறது ஆல்மோஸ்ட் 20 பாயிண்ட் இருக்குது. அழகா 20 பாயிண்ட் டார்கெட் நம்ம எக்ஸாக்ட்டா அடிச்சிரும். அப்ப இங்க இங்க வரும்போது நம்ம அந்த ட்ரேட குளோஸ் பண்ணிட்டு போயிரலாம். அதுக்கப்புறம் 25,182 இங்க குளோஸ் பண்ணுச்சு. இங்க எக்ஸாக்ட்டா இன்னைக்கு அதான் லோ. சரி சொன்னேன் சரிங்களா? இங்க க்ளோஸ் வச்சிருச்சு. இங்க வந்ததுக்கப்புறம் மறுபடியும் 25,203 இங்க இருக்கா? அப்ப இத இங்க பாருங்க ரொம்ப நேரமா இது போய் டச் பண்ணிட்டே வருது. அப்ப இந்த பக்கம் ஸ்டேபிள் ஆகல. ஏன்னா இதுக்கு கீழ வந்துட்டு உங்களுக்கு அடுத்த செல்ஃப்ல வந்துட்டு தள்ளி தான் இருக்கும். அடுத்த செல்ஃப்ல வந்துட்டு உங்களுக்கு தள்ளி தான் இருக்கும் எப்பவுமே. எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா 25,143ல இருக்கும். உங்களுக்கு டைம் கிடைக்கும். 25,143ங்கிறது இங்க இருக்கும். ஆல்மோஸ்ட் இங்க இருக்குது. இந்த 180க்கு 40 பாயிண்ட் தள்ளி தான் இருக்கும். அப்ப இங்க க்ளோஸ் வைக்குதா? இல்ல வேற எங்க சப்போர்ட் இருக்குன்னு செக் பண்ணணும். அப்ப என்ன பண்ணுச்சு? இங்க பாருங்க 25,203 இங்க எக்ஸாக்ட்டா 10:45க்கு க்ளோஸ் வச்சிருச்சு. க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் பாருங்க மேல போகுது. பட் கீழ செல்ஃப்ல கீழ தான் இருக்கு. நீ அடுத்த செல்ஃப்ல கீழ தான் இருக்கு. அதுவரைக்கும் நீ தாராளமா வெயிட் பண்ணலாம். மேல போய் அழகா நம்ம டார்கெட் அடிச்சுட்டு வந்திருக்கும். இப்படித்தான் நம்ம இந்த லெவல வாட்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எந்த 2 இடையில ஓப்பன் ஆகுறத பார்க்குறோம். எந்த பக்கம் ஸ்டேபிளா இருக்கிறத பார்க்குறோம். அதாவது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் எந்த பக்கம் க்ளோஸ் வைக்கிறத பார்க்குறோம். அந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் டச் வச்ச உடனே எடுத்துடக்கூடாது. அந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் டச் வச்சுட்டு க்ளோஸ் எங்க வைக்குதுன்னு பார்க்கணும். க்ளோஸ் ரொம்ப பக்கத்துல வச்சா வெயிட் பண்ணலாம். தப்பு இல்ல. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கேண்டில் க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிட்டு அடுத்த இப்ப இந்த கேண்டில்ல பார்த்தீங்கன்னா 75 போயிருச்சு. போயிட்டு கீழ வந்துட்டு அந்த 270 கீழ அதாவது 252ல க்ளோஸ் வைக்குது. இதே 268 க்ளோஸ் வச்சு ஒரு கேண்டில் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் கூட எடுத்துக்கலாம். எந்த இடத்துலயும் அவசரப்படக்கூடாது. இப்ப எக்ஸாம்பிள் இந்த மாரி ஒரு பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆகி டார்கெட் 1, டார்கெட் 2 ஒரு சில நேரத்துல அடிச்சிரும். லீவ் இட். அந்த ட்ரேட்ல எடுக்கணுங்கிறது எந்த கட்டாயம் கிடையாது. நம்மளுக்கு தேவை ஒரு ட்ரேட் பெர்ஃபெக்ட்டா எடுத்துட்டு வெளியில போகலாம். ஓகேங்களா? சரிங்களா? அப்போ இப்படிதான் நம்ம இந்த ட்ரேட எடுக்கணும். இப்ப பாருங்க ஆட்டோ ட்ரேடிங்ல அதுவே சிக்னல் ஜெனரேட் பண்ணும். டேக் ப்ராஃபிட் சிக்னல் அதுவே குடுத்துரும். இங்க ஜெனரேட் ஆயிருக்கா? ஏன் ஜெனரேட் ஆயிருக்கு? 201லயே ஜெனரேட் ஆயிருக்கு. ஆக்சுவலா இதுல இந்த ஆட்டோ ட்ரேடிங் சிக்னல் வந்துட்டு நெறைய என்ட்ரி எடுக்கும் ஆக்சுவலா. கிட்டத்தட்ட 7 இடத்துல என்ட்ரி எடுக்கும். உங்களுக்கு 4 தானே சொல்றேன் நானு. அதுல 7 இடத்துல எல்லா இடத்துலயுமே என்ட்ரி எடுக்கிற மாதிரி தான் இத செட்டப் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் முன்ன பின்ன ஆட்டோ ட்ரேடிங்ல மாறலாம். இந்த க்ளோசிங் வேல்யூ வந்துட்டு அவனுங்க என்ன பண்ணிருவானுங்க, 27,170 நம்ம போட்டிருப்போம். இங்க பாருங்க, மேல பாருங்க 27,174 வச்சிருப்பானுங்க. நான் 27,170 கால்குலேட் பண்ணியிருப்பேன். இது என்ன பண்ணும் 27,174 போடும்போது இந்த 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் டிஃபரெண்ட் வந்துரும். சம்டைம்ஸ் வந்துரும். இதாவது பரவாயில்லைங்க. சம்டைம்ஸ் நேத்திக்கலாம் முந்தானத்துல நினைக்கிறேன். 18 பாயிண்ட் டிஃபரெண்ட் கொடுத்து வச்சிருந்தான். இதுக்கு அதுக்கு டிஃபரெண்ட். அப்போ நம்ம இதை வச்சு கால்குலேட் பண்ணுவோம். அவன் அதை வச்சு கால்குலேட் பண்ணுவான். இதுல அந்த டிஃபரெண்ட் சின்ன சின்ன டிஃபரெண்ட் வரும். 1 பாயிண்ட் 2 பாயிண்ட்ல பெரிய டிஃபரெண்ட்ல வரப்போகுது. ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே இதுக்கு கீழே தான் செல்ஃபில் வரப்போகுது.
கரெக்ட்டுங்களா? இது கீழ இங்க வரணும். இங்க வந்தா தான் செல் ஃப்ளோ. அதுக்கு வரைக்கும் நமக்கு டைம் இருக்கும். அவசரப்பட்டு எந்த ட்ரேடும் நம்ம எந்த இடத்துலயும் எடுக்க வேண்டியதில்ல. சரிங்களா? புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். அ மறுபடியும் நம்ம இதே மாரி டாபிக் வந்துட்டு வேற ஒரு டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு நான் வந்துட்டு இந்த இதெல்லாம் எப்படி பண்றதுன்னு சொல்லுவோம். நீங்க பேப்பர் ட்ரேட் எடுங்க. பேப்பர் ட்ரேட் எடுத்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். பேப்பர் ட்ரேட் எடுத்தாலும் சரி, இத எழுதி வச்சுட்டு எவ்வளோ பாயிண்ட்ஸ் போச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டாலும் சரி. முடிஞ்ச வரைக்கும் இந்த மணி எடுங்க. அடுத்த மணி எடுக்க வேண்டாம். எக்ஸாம்பிள் 25,200 ஸ்பாட்ல பார்த்துக்கங்க. 25,200 போயிட்டு இருக்குன்னா, 25,100 ஒரு 100 பாயிண்ட் தள்ளி இந்த மணி எடுத்துக்கோங்க. அட்லீஸ்ட் பிரீமியம் ரூ. 100 மேலேயாவது இருக்கணும். அந்த மாரி உள்ளத எடுத்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டரா ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே. இது பெரிய வீடியோவா இருக்கு. எல்லாமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகே. இதே மாரி ஸ்பெஷலா ஏதாவது நம்ம ஒரு டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்கெண்டு டைம் இருந்ததுன்னா, அ அல்கோ ட்ரேடிங் வெர்சஸ் மேனுவல் ட்ரேடிங் அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு என்ன டிஃபரெண்ட்டு அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ் யாராவது விருப்பப்பட்டீங்கன்னா, ஸ்டாக்ஸ் பத்தி நம்ம பேசலாம். ஓகேங்களா? தேங்க் யூ. அடுத்த ஸ்பெஷல் வீடியோல நம்ம சந்திக்கலாம்.